ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். நாரதர் தர்மபுத்திரருடைய சபைக்கு வந்து நிறையா கேள்விகள் கேட்டு நிறைய அறிவுரைகள் சொன்னதுக்கப்புறம் நாரதர் வந்து கிளம்புறாரு. அப்போது எந்த அரசன் நான் சொன்னபடி எல்லாத்தையும் யோசித்து அதன்படி நடக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் கீர்த்தி அடைவான். மேலும் கடைசியில் இந்திரலோகத்தையும் அதாவது சொர்க்கத்தையும் அடைவான் அப்படின்னு வாழ்த்துறாரு. அதுக்கப்புறம் வந்து நாரதர் சொல்கிறாரு, உன்னுடைய தந்தை பாண்டுகிட்ட இருந்து உனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். யாகங்களில் சிறந்த ராஜசூய யாகத்தை என் மகன் தர்மன் செய்தா நான் வெகு சீக்கிரம் இந்திர சபையில் ஒரு முக்கியமான இடத்தை அடைய முடியும் ஸ்வர்கலோகத்தில். அதனால் தர்மபுத்திரன்கிட்ட சொல்லி ராஜசூய யாகம் நடத்த சொல்லுங்கன்னு உன்னுடைய தந்தையான பாண்டு சொன்னார். அதனால் உன் தந்தையின் எண்ணத்தை ஈடேற்று. இந்த யாகத்தை நடத்தும்போது இடையூறுகள் ஏற்படும். ஏதாவது ஒரு காரணம் கொண்டு யுத்தமே வரலாம். அதனால் நல்லா ஆராய்ஞ்சு யோசனை பண்ணி எதை செய்யணுமோ அதை செய்வாயாக அப்படின்னு சொல்லி நாரதர் விடை பெற்று அவர் வந்து வைகுண்டத்துக்கு போகிறாரு. தர்மத்தையே செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ராஜ்ய பாரம் நடத்தியதால் தர்மபுத்திரன்கிட்ட மக்கள் எல்லாருமே ரொம்ப அன்போடையும் மரியாதையோடையும் இருந்தாங்க. அவருடைய அன்பினாலும் பீமன் அளித்த பாதுகாப்பினாலும் அர்ஜுனன் பகைவரை ஒழித்து வந்ததாலுமே நகுலனின் சாதுரியத்தால் கப்பங்கள் சரியாக வந்துக்கிட்டு இருந்ததாலும் மேதாவியான சகாதேவன் தர்ம நியாயங்களை விதித்து வந்ததாலும் அந்த ராஜ்யம் ரொம்ப சிறப்பாக கலகமில்லாமலும் அச்சமில்லாமலும் ரொம்ப செழித்து வந்தது. இத்தனைக்கும் இடையில் தர்மபுத்திரருடைய மனம் மீண்டும் மீண்டும் ராஜசூய யாகத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்குது. நண்பர்களோடையும் சகோதரர்களோடையும் தர்மபுத்திரர் மீண்டும் மீண்டும் அந்த ராஜசூய யாகம் நடத்துகிறத பற்றி ஆலோசனை செய்கிறாரு. மனக்குழப்பம் தீராமல் பகவான் கிருஷ்ணர்கிட்ட இது பற்றி கலந்து ஆலோசிக்க விரும்பி பகவான் கிருஷ்ணருக்கு தூது அனுப்புகிறாரு தர்மபுத்திரன். அதை தூதுவன் வந்து சொன்ன விஷயத்தை கேட்டு பகவான் கிருஷ்ணர் இந்திரபிரஸ்தம் வந்து சேர்றாரு. தர்மபுத்திரன் அவர்கிட்ட நான் ராஜசூய யாகம் நடத்த விரும்புகிறேன். எல்லா இடங்களிலும் எந்த அரசன் வணங்கப்படுகிறானோ அந்த அரசன் ராஜசூய யாகம் செய்யத்தக்கவன்னு ராஜநீதி தெரிந்தவர்கள் சொல்வார்கள்னு சொல்கிறாரு.